கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டினுடைய கடைசி நாள் இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ள நாம் ஒரு புதிய ஆண்டை காண இருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதைகளை, அதுவும் விசேஷமாக 2025ஆம் ஆண்டிலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் நடத்தின கிருபையான, அவர் நமக்கு தந்த ஒவ்வொரு நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரியது, சரீரத்திற்குரியது, இந்த உலகத்திற்குரியது. ஆமென். உன்னதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்திருக்கிறார். ஆகவே வாருங்கள், நாம் சேர்ந்து நாம் தேவாதி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆமென், துதிகளை செலுத்தி நாம் அவரை ஆராதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே, நீர் அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை மறந்து விடாதே. நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்திடாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தார், பாவங்களை எல்லாம் கழுவினார், அக்கிரமங்களை நீக்கினார். படுகுழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஆண்டவரை மனதார ஆராதித்து நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை செலுத்துகிறோம். முழு இதயத்தோடு செலுத்துகிறோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே ஆத்துமாவே. ஓ, நானும் என் வீட்டாருவம் என்றால் கர்த்தரை சேவிப்போம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். அவர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல எத்தனை தடைகளை கடந்து வந்தோம், எத்தனை எதிர்ப்புகள். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டிடும்படியாய் கிருபை செய்தார். நன்றியோடு பாடுவோம். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டினாரே எங்களை. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டினாரே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்கினாரே. வாழ்நாளெல்லாம் இந்த வருடங்கள் எல்லாம் நன்மையால் திருப்தியாக்கினார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தர் செய்த தேவ ஜனமே ஒரு நாளும் மறந்திடாதே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆத்துமாவே நன்றி சொல்லு
முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. எத்தனை பலவீனங்கள் சரீரத்திலே வந்தது, எத்தனை வியாதிகள், கொள்ளை நோய்கள் இந்த உலகத்திலே ஜனங்களை கொள்ளை கொண்டு போனவை. ஆனாலும் கர்த்தருடைய செட்டுகளின் மறைவு எங்களை பாதுகாத்தது. எந்தவித பலவீனங்கள் அண்டாதபடி எங்களை காத்துக்கொண்டு எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லி வெள்ளம் சேர்ந்து பாடலாமா? இளமை கழுகு போல பலப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பல குறைந்ததில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பல குறைந்ததில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார். வியாதிகளை சுகமாக்கினார், சத்துருவின் போராட்டங்களை மாற்றினார், தடை கற்களை எல்லாம் அகற்றினார், முன்னேறும்படியாய் கிருபை செய்தார். அநேக இடங்களிலே எங்கள் தலைகள் உயர்த்தப்பட்டது. ஓ ஷத்தரகவலவா, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லி சொல்லிக் கொண்டே கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை ஆராதிங்க. நன்மைகளை ஆத்துமாவே ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஒரு நாளும் மறந்திடாதே. நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். நம்முடைய நன்றி அறிதலை எதில் காண்பிக்கலாம்? வார்த்தையினாலும் கிரியையினாலும் காண்பிக்கலாம். வேதம் சொல்லுகிறது கொலோசியர் 3:17, நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தால் பிதாவாகிய தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அப்படித்தான் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்படி சொல்லுகிற பாருங்க, 1 தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம், நாம் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றால் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமாப்பா, எங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீரே இதுவரைக்கும் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். சங்கீதம் 23 படிப்பது போல, கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருப்பதினாலே எங்களுக்கு குறைவில்லை, தாழ்வில்லை. எங்களுக்கு புல்லுள்ள தான், தண்ணீர் நிறைந்த அமர்ந்த தண்ணீர் உள்ள இடங்கள் தான். எங்களை நன்மையும் கிருபையும் தொடரும் தான். எங்கள் சத்திருப்பதாக எங்கள் தலையை உயர்த்துவீர்தான், அபிஷேகம் பண்ணுவீர்தான். நாங்கள் எந்த சூழலிலும் நாங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீராகவே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்திடாதே. ஒரு நாளும் மறந்திடாதே. ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி செலுத்து, நன்றி செலுத்து, நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. பலவீனங்களை மாற்றினார். எத்தனையோ நேரத்துல எலியாவை போல அந்த சூறைச்சுடி அனுபவம் நமக்கு வந்தது. சோர்ந்து போயிட்டோம். ஏன் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏன் இந்த ஊழியம், ஏன் இந்த விசுவாச பாதையில் இவ்வளவு போராட்டங்கள்? ஆனாலும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்பத்தையும் தண்ணீரையும் தூதனையும் கொண்டு நம்மை பலப்படுத்தின ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்தினது உண்மையாயிருக்குமானால் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறந்திடாதே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா. சொல்லுங்க அப்படியே கரங்களை உயர்த்தி, எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எங்கள் வாழ்க்கையின் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே அப்படி இருந்தார். இம்மானுவேலராய் இருந்தார், கூடவே இருந்தார், உதவி செய்யும் எபினேசராய், துணையாளராய், தேற்றரவாளனாய் இருந்தவரை ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. எத்தனையோ கோலியாத்துகள் எங்களுக்கு எதிராக ஆமென் அவர்கள் கர்ஜித்தார்கள், இல்லாமல் முடித்து விடுவேன் என்று சொல்லி சத்துரு எத்தனையோ நேரங்கள் கங்கணம் கட்டினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் அன்றைக்கு யோசித்து பாருங்கள். அன்றைக்கு யோசபா தேவ சமூகத்தில் நின்றார். அவனுக்கு எதிராக எதிரிகள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தார்கள், திரளாய் இருந்தார்கள். யோசித்து பாருங்கள், எதிரிகள் கை கலந்தார்களாம். ஆம் பிரியமானவர்களே, நமக்காக நம் எதிரிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் முடித்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவ சமூகத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் தேவ சமூகத்தில். ஆமென். நமக்கு ஆமென் நன்மைகளை செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக இப்படிப்பட்ட மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே தந்திருக்கிறார். என்ன மகத்துவம்? வெளிப்படுத்தல படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம் கர்த்தருக்கு நன்றி நிலையத்தோடு கூட இந்த மேலான தகுதியை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம், நன்றி நன்றி அப்பா, இந்த மேலான தகுதியை தந்தி. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரும் நாமத்தின் ஆதரவில். சொல்லுங்க, இத்தனை மகத்துவம் உள்ள இந்த மேலான பதவி ராஜாக்களும் ஆசாரியருமாய் எங்களை நிறுத்தி இருக்கிறீர்கள். அது உங்களுடைய கிருபை. எத்தனை ஆச்சரியம்! நன்றியோடு நாம் ஆராதிப்போம். ஓ Lord, we worship you. இத்தனை மகத்துவமுள்ள பதவியை ஏழைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியை ஏழைகள் எங்களுக்கு, எத்தனை ஆச்சரியம் உம் கிருபை, எத்தனை மாதயவு,
எத்தனை ஆச்சரியம் உம் கிருபை, எத்தனை மாதயவு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஓ ஜீசஸ், ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? வானதூத சேனைகள் எல்லாம் உம்மை ஆராதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை ஓயாமல் நாங்கள் துதிப்போம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். அவரை துதிக்கும் துதி எப்போதும் எங்கள் வாயில் இருக்கும். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெரும் மன்னவனே உமக்கு. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆமென் சொல்லுவோம். இந்த மேலான தகுதி, இந்த பதவி ராஜாக்களும் ஆசாரியர்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிடைத்தது. இது புதிய உடன்படிக்கையினால் கிடைத்தது. அவர் சன்னதியாய் நின்று கொண்டிருக்கிறோம். அவரை ஆராதிப்போம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஊதிரமதினால் தீரந்தனின் ஜீவ புதுவழியா, ஊதிரமதினால் தீரந்தனின் ஜீவ புதுவழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தரா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்தரா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவில். இந்த ஆண்டினுடைய கடைசி மணி நேரங்களில் என்று கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நம் வாழ்வின் சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் வருகிறது. பிதாவாகிய தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் அவர் நம்மை தத்து புத்திரர்களாக, குமாரர்களாய், குமாரத்திகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த நாமத்தினால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் கூட சில காரியங்களிலே நிர்பந்திக்கப்பட்டு, பவுல் சொல்கிறது போல ரோமர்ல சொல்றார்ல 7:24-25 படிக்கும் பொழுது, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரீரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவா? இந்த ஆராதனை வேளையில் கூட சில நிர்பந்தமான இருந்துதானே ஆக வேண்டும் அப்படிங்கிற நிலையில நம்ம இருக்கலாம். ஒரு நல்ல செய்தியை பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது, யார் என்னை விடுதலையாக்குவா? இந்த மரண சரீரம்
இதை குறித்து வரலாற்று பூர்வமான செய்தி என்ன சொல்லுகிறது? அந்த காலகட்டத்திலே ஒரு மனிதனுக்கு ரோம அரசாங்கம் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அநேக தண்டனை முறைகளிலே பாருங்கள், செத்த பிரேதங்களை தண்டனை கொடுக்கும்படியான அந்த மனிதனுடைய சரீரத்தோடு கூட வைத்து கட்டி விடுவார்களாம். யோசித்து பாருங்கள், இந்த கட்டை அவிழ்க்கவே முடியாது. இந்த தண்டனை பெற்ற மனிதன் இந்த மரித்த சடலத்தோடு கூட அது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். இதோடு கூட அவன் அந்த வனாந்திரத்திலே அலைந்து தெரிவான். யார் என்னை விடுதலையாக்குவான்? அப்படித்தான் இன்றைக்கும் சில கட்டுகளோடு கூட, சில வேதனையோடு கூட இந்த ஆண்டின் இறுதியிலே, இந்த இறுதி நொடி பொழுதிலே யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஒரு நல்ல செய்தி, யார் விடுதலையாக்குவார் என்று 25ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்குவதற்கு அவர் இன்றைக்கு வல்லமை உள்ள தெய்வமாய் இன்றைக்கு நமக்காய் இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். புதிய ஆண்டு எப்படி இருக்கும், வரும் காலங்கள் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியார் தீரு இயேசுவின் நாமத்தினா. ஆமாப்பா, எங்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமை நிர்பந்தமான மனுஷன் தான். யார் என்னை இந்த மரண சரத்திலிருந்து விடுதலையாக்குவார்? இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். ஸ்தோத்திரம் செய்கிறோ நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோ நின்னடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். கவலைப்படாதீர்கள். எல்லா சூழ்நிலையிலே ஆண்டவர் மாற்றுவதற்கு இன்றைக்கும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தெய்வமாயிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்துல நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரை, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு நீர் போதுமானவர், நீர் வல்லமை உள்ளவர், எங்க எதிர்காலமே நீங்க தான். தேவ சமூகத்துல சொல்லி பாடலாமா? என் வாழ்வே நீர்தான் ஐயா, என் வாழ்வே நீர்தான் ஐயா. Jesus, hallelujah. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். அவர் இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு போதும். ஜீசஸ். நன்றியோடு கூட விடுதலையின் வாழ்க்கையை அனுபவித்து பாடலாமா? இயேசுவே, நாமத்தை உயர்த்துகிறோம். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கு நீர் போதுமே, என் வாழ்விலே வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானை. உனக்கு சொல்லலாமா இயேசுவை பார்த்து? வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேன், கிருபையினால் தான்
வாழ்கின்றேன். வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நான்கு திசையில் அலைந்தேன் திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. நான்கு திசையில் அலைந்து திரிந்தேன், ஆறுதல் சொல்ல யாரும் இல்ல. உன்னதமானவர் மறைவினில் வந்தே, உன்னதமானவர் மறைவினில் வந்தே, நிம்மதி நிம்மதி அடைகின்றே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேன். என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. நிச்சயமாய் மாறாத தெய்வம் நமக்கு உண்டு. சொல்லி பாடலாம். மாறி போகும் இந்த உலகத்தில் மாறாத தெய்வம் உண்டு. மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா, மாறி போகும் உலகினிலே மாறாத தெய்வம் நீர்தானையா. கிருபையின் மேலே கிருபையை தந்து, கிருபையின் மேலே கிருபையை தந்து, நிர்மூலமாகாமல் காத்தீரையா, நிர்மூலமாகாமல் காத்தீரையா. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே நீர் போதுமே என் வாழ்விலே. வாழ்வே சொல்லிக் கொண்டே இருப்போம். இயேசுதான் நம்முடைய வாழ்க்கை. யார் என்னை விடுதலையாக்குவார் இந்த மரண சரீரத்தில் இருந்து? அருமையான தேவ ஜனமே, உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு நல் வாழ்க்கை உண்டு, உனக்கு ஒரு விடுதலையின் வாழ்க்கை உண்டு. அதை யார் தர போகிறார்? யார் விடுதலையாக்க போகிறார்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே எங்களை விடுதலையாக்குவார். வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிர்பந்தமான நிலையில இருக்கிறேன். நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த ஆராதனை வேளையில நிர்பந்திக்கப்பட்ட நிலையிலே வேற வழியே இல்லை, இப்படி இருந்துதான் ஆகணும்.
இதுதான் என் சூழ்நிலை, இந்த கடன் பாரம் தான், இந்த வியாதி தான், இந்த பிரச்சனை போராட்டம் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, யார் என்னை விடுதலை ஆக்குவார்? யார் என்னை இந்த மரண சரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்மை விடுதலை ஆக்குவார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, என் ஜீவனின் பலனும் ஆனவர், என் வாழ்க்கையின் ஒளி விளக்கே, நீர் போதுமே என் வாழ்விலே, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தான். இந்த ஆராதனை கடைசி நேரத்தில் ஆண்டவரை மட்டுமே பிடித்துக் கொள்ளுவோம். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். நீர் மாத்திரம் இல்லை என்றால் சத்துரு சாத்தான் பிசாசு உயிரோடு எங்களை விழுங்கியிருப்பார்கள். இது எதனால? நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே, இப்படி சொல்லுங்க. இயேசுவினால் தான் வாழ்கின்றேனே, எனக்காய் என் தேவன் இன்றைக்கும் பிதாவின் வலது பாசத்தில் இருந்து கொண்டு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நிர்பந்தமான நிலையிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இது எத்தனை உண்மையானது சொல்லுங்க. இயேசுவினால் தான் வாழ்கின்றேனே, நிம்மதி நிம்மதி அடைகின்றேனே. ஆப்பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்புங்கள். ஒரு புது உற்சாகத்தோடு கூட இந்த புதிய ஆண்டை சந்திப்போம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆண்டினுடைய இந்த கடைசி மணி நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியான கிருபை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆஸ்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை, நிச்சயம் அது பலனை கொண்டு வந்தே தீரும். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் அற்புதம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, thank you, God bless you.